ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் துண்டு கருவாடு எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் அதெல்லாம் போகும், அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் போகும். கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் அந்த தொக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு இல்லை, கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அது வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு. நல்லா வதங்கினதும் கருவாடு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கருவாடு போட்டுடலாம். கருவாடு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவிட்டு திருப்பியும் நம்ம நார்மல் தண்ணியில் கழுவணும். கருவாடு போட்டுட்டு நான் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லாதவங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு சும்மா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா கருவாடு உடஞ்சிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் கிளறக்கூடாது, லைட்டாக கிளறலாம். அவ்வளோதான், தண்ணி வற்றினா போதும். கருவாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் சாப்பாட்டுக்கு, வெறும் சாப்பாட்டுக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பருப்பு சாதம் அந்த சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.